சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் இருசக்கர வாகனம் ஓட்டியதால் கையை வெட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலப்பிட ஊரைச் சேர்ந்த 19 வயதான இளைஞர் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவரது குடும்பத்தினர் புதிதாக வீடு கட்டி வசதியாக வாழ்ந்தது அதே கிராமத்தில் வாழும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசு ஆகியோருக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மாணவனின் சித்தப்பா புல்லட் பைக் வாங்கியுள்ளார். அது பிடிக்காத வினோத் உள்ளிட்ட 3 பேரும் அந்த பைக்கை மறுநாளே அடித்து உடைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவனை வழிமறித்த வினோத் உள்ளிட்ட 3 பேரும் தங்கள் முன்பு எப்படி பைக் ஓட்டலாம் என கூறி அவரது 2 கைகளையும் வெட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் புதிய வீட்டின் ஜன்னல், கதவு, ஓடு உள்ளிட்டவற்றை உடைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசு ஆகிய 3 பேர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கல்லூரி மாணவனுக்கு 2 கைகளையும் இணைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. புல்லட் வச்சிருக்க புல்லட்ல போறேன் வரப்பேன்னு சொல்லி காதில் தாக்குதல். இனிமே நான் வாழ முடியாது, இருக்க முடியாது. என் மகனுக்கு எனக்கு நல்ல நீதி கொடுக்கணும். தமிழக முதலமைச்சர் எனக்கு என் குடும்பத்துக்கு இது சும்மா விடக்கூடாதுதான். சாதி பெயரை சொல்லி தன்னை ஆயுதத்தால் வெட்டியதாக பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தனது வீட்டில் அதே நபர்கள் தகராறு செய்ததாகவும் கூறினார். முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? சண்டே அவங்களுக்கும் இல்ல முன்னுரிமை எதுவும் இருக்கா? நீங்க தான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்புறம் எதுக்கு சம்பந்தம்